ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் டப் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஸ்பை ஏஜென்ட் கதைகள் மாதிரி இல்லாம ஆவிகள் அண்ட் பேய் கூட சண்டை போடுற ஒரு டிவைன் ஏஜென்டோட கதையை பத்தி தான். அதுதான் தைவானோட மெகா பட்ஜெட் சீரீஸான ஏஜென்ட் ஃப்ரம் அபவ். ஒரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக கடற்கட்ட அக்ரிமெண்ட் போட்டு பேய்களை வேட்டையாடினா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை மட்டும் இல்ல, தைவானோட கலாச்சாரத்தோட கலந்த பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோ ஹான் ஷி. இவர் சின்ன வயசுல செஞ்ச ஒரு பெரிய தப்பால அவரோட குடும்பமே பாதிக்கப்படுது. அந்த பாவத்துல இருந்து விடுபடவும் நரகத்துல கஷ்டப்பட்டு இருக்க தன் குடும்பத்தை காப்பாற்றவும் இவர் ஒரு விசித்திரமான வேலையை ஏத்துக்கிறாரு. அதுதான் மூன்றாவது இளவரசர் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கடவுள்கிட்ட ஏஜென்டா இருக்கிறது தான். நம்ம ஹீரோட வேலை என்னன்னா, மனித உலகத்துல புகுந்து குழப்பம் விளைவிக்கிற தீய ஆவிகளையும் பேய்களையும் பிடிச்சு தண்டனை கொடுக்கிறது. இதுக்காக இவருக்கு சில மந்திர சக்திகளும் ஒரு ஸ்பெஷல் ஆயுதமும் கொடுக்கப்படுது. இந்த வேட்டையில ஹீரோவுக்கு உதவியா 2 பேர் வேலை செய்ய வராங்க. அண்ட் ஒருத்தர் ஆவிகளை பார்க்குற சக்தி இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, இன்னொருத்தர் யதார்த்தமான ஒரு காலேஜ் பொண்ணு. இந்த 3 பேரும் சேர்ந்து மர்மமான முறையில் நடக்கிற கொலைகளை விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்களை எதிர்க்கிறது சாதாரண ஆவிகள் மட்டும் இல்ல, மனித உருவத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவில் கார்டு. அந்த வில்லன் பாத்தீங்கன்னா உலகத்தையே இருட்டுக்குள்ள தள்ள ஒரு பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரொம்பவே சீரியஸா மாறுது. ஹீரோவோட கடந்த காலத்துக்கும் இப்ப நடக்கிற அந்த தீய சக்திகளோட எழுச்சிக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது தெரிய வருது. வில்லன் சொல்ற அந்த உண்மை நம்ம ஹீரோவை ரொம்பவே ஷாக் ஆகுது. அது என்னன்னா, நீ யார கடவுள்னு நினைச்சு வேலை செய்யறியோ அவரால் தான் உன் குடும்பம் அழிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. சோ இதுல யார் சொல்றது உண்மை? ஹீரோவோட கடவுளா இல்ல அந்த தீய சக்தியா? ஹீரோ தன்னோட பாவங்களுக்கு பரிகாரம் தேடுறாரா இல்ல மறுபடியும் ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டாரா? அந்த கிளைமேக்ஸ் சண்டையில யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த சீரீஸை பார்த்தே ஆகணும். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்துட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சோல்ஜர் டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.